Taste the Daily. ஏலே மக்கா வணக்கம். நம்ம திராவிட மாடலோட அரும்பெரும் சாதனை ஒன்றை சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடங்க போறேன். அதாவது கடந்த 8 மாசத்துல மட்டும் 30க்கும் மேற்பட்ட மூதாட்டிகள், அதாவது பாட்டிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்களாம். நகை பறிப்பு, சொத்து விவகாரம், பாலியல் வன்கொடுமைன்னு பல காரணங்களால இந்த கொலைகள் நடந்திருக்கு ஐயா. இன்னைக்கு கூட சேலம் பக்கம் 60 வயசு பாட்டிய பேரனை போதையில கொலை பண்ணியிருக்காரு ஐயா. ஸ்டாலினோட ஆட்சியில வயசான பாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. சரிமக்கா, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு சம்பந்தம் இருக்குன்னு பகுஜன் சமாஜ் கட்சி பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க ஐயா. இது சம்பந்தமா காங்கிரஸ் மேலிடத்துக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. மதுவிலக்கு பத்தி ஊரே பேசிட்டு இருக்கையில அக்கா கனிமொழி அமைதியா இருக்காங்க. கேள்வி கேட்டா கூட அதை பத்தி பேசாம ஓட்டம் பிடிச்சிடுறாங்க. கொள்கை முழக்கம் பேச்செல்லாம் வெறும் ஓட்டு வாங்க தானா? நான் கேட்கல, ஜனங்க கேட்கிறாங்க. சென்னை ஆதம்பாக்கம் பக்கம் ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடம் அம்மா உணவகத்துல இயங்கிட்டு இருக்கு ஐயா. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஆனாலும் கவர்மெண்ட் கண்டுக்காம இருக்கு. குறுஞ்செய்தியை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்தியை பார்க்கலாம். மக்கா, பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டாரு, ஞாபகம் இருக்கா? அந்த கொலையில அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கிறதாவும் அதனால அவரை உடனே காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கணும்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா ராகுல் காந்திக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த செய்தியில பாருங்க. விளம்பர ஆட்சியில யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்ல. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இது தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த பிறகுதான் இங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற கதை இந்தியா முழுக்க தெரிய வந்துச்சு. இப்பவே இந்த கேஸை தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா சரிப்பட்டு வராது, சிபிஐக்கு மாத்துங்கன்னு பகுஜன் சமாஜ் கட்சிக்காரங்க கேட்டாங்க. ஆனா என்னமோ தெரியல, நம்ம விளம்பர கவர்மெண்ட் நாங்க தான் விசாரிப்போன்னு விசாரிக்காங்க. இப்ப வர ஏன் கொலை பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு விவரமா தெரியல. இந்த நிலைமையில அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு இந்த கொலையில தொடர்பு இருக்கிறதா பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் ராகுல் காந்திக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதுல செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக இருக்கிறதால இந்த விளம்பர கவர்மெண்ட் கைது பண்ணாம இருக்கிறதாவும், 5-6 கட்சி மாறி வந்த அவரை காங்கிரஸ்ல இருந்து தூக்கி எரிஞ்சாதான் இந்த விளம்பர கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி லெட்டர்ல சொல்லியிருக்காங்க ஐயா. நமக்கு என்ன சந்தேகம்னா, ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு? சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன். இப்படி சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாரு. ஒருவேளை இந்த லெட்டர்ல சொன்னபடி செல்வ பெருந்தகைக்கு கொலையில பங்கு இருந்தா அவரை கைது பண்ண வேண்டியதானே? இல்லைன்னு சொன்னா காவல்துறையை விட்டு விளக்கம் கொடுக்க வேண்டியதானே? என்னமோ சாமி, இந்த ஆட்சியில உசுருக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா இறந்த பிறகு விசாரணை கூட ஒழுங்கா நடக்காது போல. இதுக்கு இடையில அண்ணன் செல்வ பெருந்தகை இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலன்னு வேற சொல்லியிருக்காராம். அக்கா கனிமொழி கிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்விய செய்தியாளர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஐயா. என்ன ஒரு வருத்தம்னா, அக்கா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டாங்க. ஒண்ணுமில்ல, வாரிசு அரசியல் பத்தியும் மதுவிலக்கு பத்தியும் கேட்டிருக்காங்க. எங்கிட்டு வழின்னு தெரியாம வேக வேகமா அக்கா அங்கிட்டு இங்கிட்டு ஓடுனதை பார்க்கணுமே, கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. என்னையா இது, நாட்டில் போதை பொருளை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும்னு ஜனங்க புலம்பிட்டு இருக்கையில நம்ம பொம்மை முதலமைச்சரோட அன்பு தங்கை அக்கா கனிமொழி இதை பத்தி பேசவே மாட்டாங்களேன்னு நம்ம தேடிட்டு இருந்தோம். ஏன்னா அக்கா தான் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, மதுவை ஒழிக்கணும்னு நல்லா உருக்கமா பேசுவாங்க. நாம தேடிட்டு இருக்கையில அக்கா செய்தியாளர்களை சந்திச்சிட்டாங்க.
சந்திச்சு வழக்கம் போல அக்கா கொள்கை முழக்க பேச்சுகளை பேசிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு செய்தியாளர் அதெல்லாம் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் பண்றீங்களேன்னு கேட்டாரு. இந்த கஷ்டமான கேள்வியை கேட்ட உடனே அக்கா கிளம்பி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. கூடவே மதுவிலக்கு பத்தியும் கேட்டாங்க. அங்க திரும்பவே இல்லை. வெளியே போயிடலான்னு சொல்லி ஓடியே போயிட்டாங்க. உதயநிதி மற்றும் இன்பநிதி குடும்ப ஆட்சி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழகத்துல வந்து அதாவது பாஸ், கொள்கை கொலக்கட்டுன்னு பேருக்கு மாவிடிச்சா போதாது, அதை கொஞ்சமாச்சும் ஃபாலோ பண்ணணும். பண்ணலனா இப்படிதான். இதுல இன்னொரு சந்தேகமும் வருது. அக்காவுக்கு பதில் சொல்ல முடியலையா இல்ல பதில் சொல்ல பிடிக்கலையான்னு தெரியல. ஏற்கனவே அண்ணன் உதயநிதி அடுத்தடுத்த பதவிகளுக்கு வேக வேகமா வர்றது அக்கா தரப்புக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. அதனால கூட பேசாம போயிருக்கலாம். இருந்தாலும் இம்புட்டு வேகம் இருக்கக்கூடாது. மதுவிலக்கு பத்தியாவது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஐயா ஸ்டாலின் அம்மா உணவகத்தில் ஆய்வு பண்ணி அருமையா ஒரு நாடகம் ஒன்று போட்டாரு. உடனே உடன்பிறப்புகள் 8ஆம் வள்ளலேன்னு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரயோஜனம்னு கேட்கேன். சென்னை ஆலந்தூர்ல அம்மா உணவகத்தில் அரசு பள்ளி இயங்கிட்டு இருக்கான். அங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அமைக்க தான் ஐயா ஆய்வு பண்ணாரா? சென்னை ஆலந்தூர் பக்கம் இருக்கிற அம்மா உணவகத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இயங்கிட்டு இருக்கான். ஆதம்பாக்கம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில அடிப்படை வசதிகளே இல்லை. அவ்வளவு ஏன், கட்டிட வசதியே இல்லை. அம்மா உணவகத்தை அப்படியே பள்ளிக்கூடமா மாத்தி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. புதுசா கட்டடம் கட்டுறதா சொல்றாங்க. ஆனா அதை எப்ப முடிப்பாங்கன்னு தான் தெரியல. அம்மா உணவகத்தை பள்ளிக்கூடமா மாத்தினா பிள்ளைகளுக்கு சௌரியமா இருக்குமா? இதுல பிள்ளைகள் பாதிக்கப்படுறதோட அம்மா உணவகமும் நல்லா செயல்படுற மாதிரி தெரியல. ஏழை எளிய மக்கள் வயிறார சாப்பிட்ற அம்மா உணவகத்தை மூட என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே செய்தி வெளியிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகும் கூட இந்த கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுல இருந்து என்ன தெரியுது? ஐயா ஸ்டாலின் அம்மா உணவகத்து மேல அக்கறை இருக்கிற மாதிரி ஆய்வு பண்ணதும் நாடகம். அடிக்கடி படிப்பு தான் எல்லாமே உருக்கமா பேசுவாரே, அதுவும் நாடகம்னு தெரியுது. ஏன்னா பிள்ளைங்க மேல அக்கறை இருந்தா இந்த கவர்மெண்ட் இப்படி செய்யுமா? ஏழை ஜனங்க மேல அக்கறை இருந்தா இப்படி செய்யுமா? ஆக இந்த கவர்மெண்ட்டுக்கு துளி கூட அக்கறையோ நிர்வாக திறமையோ இல்லை. அதான் இங்க இருக்கிறத தூக்கி அங்க போடு, அதை தூக்கி இங்க போடுன்னு வேலையை செஞ்சு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஏழை மக்கா, திமுக எம்எல்ஏவும் திமுக நிர்வாகியும் நடு ரோட்ல நின்று கெட்ட வார்த்தைகள்லாம் மாறி மாறி திட்டிக்கிட்ட காட்சிகளை இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். சுயமரியாதை பத்தி வாய்க்கிளிய பேசுற நாடக கும்பலோட தலைவர்கள் இப்படி நடு ரோட்ல நின்று மாறி மாறி திட்டிக்கிட்டதுக்கு பேர் தான் திராவிட மாடலா? கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்துல பொருட்காட்சி ஒன்று நடந்திருக்கு ஐயா. இந்த பொருட்காட்சியை ஐயா MRK பன்னீர்செல்வம், அமைச்சர் சாமிநாதன், ஐயா கணேசன்லாம் வந்து திறந்து வச்சு பார்த்துட்டு போனாங்க. இந்த கவர்மெண்ட் சார்பா பேனர் ஒன்று வச்சிருக்காங்க. அதுல கடலூர் திமுக எம்எல்ஏ ஐயப்பனோட போட்டோ இல்லையா. நாடக கம்பெனிக்கு விளம்பரம் தானே முக்கியம். அதனால ஏன் என் போட்டோவை போடலன்னு மாநகராட்சி ஆணையர்கிட்டையும் மேயர்கிட்டையும் கேட்டிருக்காரு. இதை பார்த்து கடுப்பான மேயரோட கணவர், அதாவது திமுக நிர்வாகி ராஜா, எம்எல்ஏவை பார்த்து வார்த்தையை விட்டாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. சுயமரியாதை, பகுத்தறிவு, சக மனுஷனா பார்ப்பது, இதெல்லாம் சும்மா மேடையில பேசுறதுதான் போல. என்னமோ எப்படியா பட்டவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதியாக்கி வச்சிருக்கோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்கா. அதுக்காக தான் தலப்பாடு அடிச்சுக்கிட்டேன். நாட்டில் ஜனங்களுக்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடிலாம் கூட நீதிமன்றத்துக்கு போனதான் கிடைக்குது. கல்வராயன் மலையில் இருக்கிற பழங்குடியின மக்களுக்கு 4 வாரத்துக்குள்ள ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு கொடுக்கணும். இல்லைனா தமிழக தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டியிருக்குன்னு நீதிமன்றம் எச்சரிக்கை கொடுத்திருக்கு. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு சொல்லி கோர்ட்டு சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு. சரிமக்கா, எல்லாம் நாமளா தேடிக்கிட்ட விடியலுதான். இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சு. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.